அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழ்நாளில் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோஷம் பைரவ தோஷம். இந்த பைரவம் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போதே நமக்கு அது கடவுளுக்கு நிகராக நம்ம வச்சுருக்கிறோம். பைரவர், பைரவி எல்லாம் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பைரவர்னால் என்ன? பைரவம் அப்படின்னா, பைரவர் அப்படின்னா ஆண் நாய், பைரவி அப்படின்னா பெண் நாய். சரிங்களா? இப்போ எப்படி கடவுளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களையும் நாம் தெய்வங்களாக வழிபடுறோம். எப்படி வழிபடுறோம்? தெய்வங்களுக்கு இணையாக வழிபடுறோம். இப்போ அஷ்டமி, நவமி எல்லாம் பார்த்தீங்கன்னா, பைரவருக்கு போய் கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாய்க்கு இது போடணுமா? அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா, இறைவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களுமே அசுரர்கள். அசுரர்களை வசப்படுத்தி தன்னுடைய பாதத்துக்கு அடியிலே வச்சிருக்கிறது தான் கடவுள். அப்படின்னா, கடவுளுக்கு தொல்லை கொடுத்த ஒரு அசுரனை மனிதனுக்கு தொல்லை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கிட்ட வச்சுக்கிறார். அவர் கிட்ட வைக்கிறனால நமக்கு தீங்கு வராது. இதனால தான் நம்ம அந்த அந்த உருவங்களையெல்லாம் நம்ம கடவுளாக வழிபடுறோம். இதில் ரொம்ப ரொம்ப அதீதமான சக்தி உடையது பைரவர். மனிதனுக்கு அடுத்த அறிவு நிலையில் இருக்கக்கூடியது பைரவர். நல்லா தெரிஞ்சுங்க. நாய்களுக்கு மட்டும்தான் மனிதனுடைய சுவாசத்தினுடைய தன்மை, அன்பு பரிமாறிக்கிறது இதெல்லாம் இருக்கும். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இருக்காது. அப்படின்னா மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நாயை பைரவராக நம்ம வணங்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஆனால் அந்த பைரவரை எந்த நிலையில் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்குது. இப்போ நாய் அப்படின்னா ஆண் நாய், பெண் நாய் 2ன்னு வச்சுங்களேன். பைரவர், பைரவி. இது இறைவனால் சபிக்கப்பட்ட ஒரு உயிர். இந்த இந்த அப்போ மற்றதெல்லாம் சபிக்கப்படலையானா மற்றதெல்லாம் தண்டிக்கப்பட்டது. நல்லா தெரிஞ்சு இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. மற்ற எல்லா இந்த கீழே பாம்பு அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறது, மேலே சிங்கத்து மேலே உட்காந்துருக்கிறது எல்லாம் கடவுள் இருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க தண்டிக்கப்பட்ட பிராணிகள். இந்த நாய் இருக்கு பார்த்தீங்களா, பைரவர், இது மட்டும் சாப பிராணி, சபிக்கப்பட்ட பிராணி. மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாபங்கள் இருக்குது. அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபம் அப்படின்னா, அது ரோட்டில் வளரணும், எங்கேயாவது சுற்றணும், யாராவது கல் எடுத்து அடிக்கணும், துரத்தணும், அது கோபம் கடிக்கணும். இதுதான் அதனுடைய சாபம். அப்போது அந்த நிலையிலிருந்து நாம் இன்றைக்கி அந்த நாய் பைரவர் வச்சுருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். முதல்ல ஆடு வளர்த்தாங்க. ஆடு வளர்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, அது கிடா வெட்டுன்னு சொல்லிட்டு கருப்பண்ண சாமிக்கு வெட்டிடுவாங்க. அது நமக்கு உணவாக மாறிடுது. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கோழி வளர்ப்பாங்க. அந்த கோழின்னா நாட்டுக்கோழி, முட்டை சாப்பிடுவாங்க, அந்த கறி வச்சுக்குவாங்க, முனியப்பனுக்கு போய் அறுத்துருவாங்க. அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது, அது வேண்டுதலுக்கு அவங்க பரிகாரமாக செய்வாங்க. இப்படி தன்னைத்தானே தன்னுடைய வீட்டிலே ஒரு உயிர்களை வளர்த்து இறைவனுக்கு பலி கொடுப்பது என்பது தான் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். அதில் ஆடு ஓகே, வளர்க்குறோம், சாப்பிட்றோம். கோழி வளர்க்குறோம், சாப்பிட்றோம். மீன் கூட தொட்டியில் போட்டு வளர்க்குறோம், கிணத்துல விட்டு வளர்க்குறோம், சாப்பிட்றோம். இந்த நாய் எப்போ நம்ம சாப்பிட்றோம்? கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது உங்களுக்கு. நாயெல்லாம் பூனை வளர்க்குறோம், சாப்பிட்றோமா? இல்லை. நரிக்குறவன் சாப்பிட்றான்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ தூரம்லாம் நீங்களாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் சாதாரணமாக முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கோழியை வெளியில் வளர்ப்பாங்க, ஆட்டை வெளியே வளர்ப்பாங்க, தொட்டியில் மீன் வளரும். நாம் வளர்த்து நாம் இறைவனாக மாறி நமக்கு அது அடிமையாக இருந்து அதை பலி கொடுக்குற பொழுது நம்முடைய கர்மாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் விலகும். இப்போ நாய் வளர்க்குறோம். நாய் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காவல் தெய்வம்னு பேர். நமக்கு வாசலுக்கு வெளியிலே இருந்து காவல் காத்து யாராவது வந்தால் நமக்கு ஒரு குரல் கொடுக்கறது. அந்த குரல் கொடுத்தோன்னே நம்ம போய் அதை பார்த்துட்டு அதுக்கு உண்டான உணவை அதுக்கு கொடுத்து அதை அப்படியே அங்கேயே கட்டி போட்டு வச்சுக்கணும். இல்லைன்னா அவுத்து விட்டுறது ஒன்று பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, நாயை கட்டி போட்டு வளர்க்குறது. மிருகத்துக்கு எத்தனை உபாதைகள் இருக்குது. அந்த மிருகம் மனித நிலைக்கு அடுத்து இருக்கக்கூடிய பைரவர், கடவுளுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பைரவரை நாம் கட்டி வைக்கும்போது என்ன ஆகுன்னா, அதுக்கு நம்ம காவல் காக்கிற நிலையில் இருந்துட்டு தன்னை காத்து கொள்ளுகிற நிலைக்கு மாறிடும். அதுக்கு தனக்கு விடுதலை வேணுங்கிறது முதல்ல பார்க்கும். அப்போது அந்த கோழிகளுக்கு ஆண் கோழி, சேவல் வளர்க்குறோம். அதே மாதிரி ஆட்டுக்கு ஆடு, பெட்டை ஆடு, ஆண் ஆடு வளர்க்குறோம். அதே மாதிரி மீன் தொட்டியில் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான பண்ணுறோம். இந்த பைரவருக்கு என்ன பண்ணுறோம்? கட்டி வச்சு காவல் வைக்கிறோம். அப்போது ஒரு காவல் தெய்வத்தை கட்டி வச்சு வளர்ப்பதால் முதல் தோஷம் வந்துடும். என்னென்னா அது நினைக்கும், நாய் நினைக்கும் நம்மளை அவுத்து விட மாட்டேங்கிறாங்க, நம்ம டக்குன்னு இன்னொரு நாய் கூட போய் பார்க்குறதுக்கு பழகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயம், அந்த எண்ணம் வருது இல்லைங்களா? அந்த எண்ணங்கள் நம்ம பாதிக்கும் முதல்ல.
அதே வந்து 2ஆ வச்சுங்களேன். ஒண்ணு ஆண் நாய கட்டி வச்சோம்னா, அது வந்து தன்னை தேடி போகிற அந்த எண்ணத்தை தடுப்பதால் வரக்கூடிய தோஷம். அத பைரவிய வளர்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், பெண் நாய் வளர்க்குறோம்னு வச்சுக்கங்களேன், அது தன்னுடைய உடல்ல இருந்து நெறைய குட்டிகள ஈன்று தரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தடுக்கிறதுனால, பைரவி தோஷம் அத விட பயங்கரமானது. அதெல்லாம் நான் தோஷம்னு சொல்றதே வந்து நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய விளைவு தான். தோஷம்னு எடுத்துக்க வேண்டியதே இல்ல. அப்படின்னா ஆண் நாய் கட்டி வச்சு வளர்த்தாலும், அதனுடைய அதுக்கு சேர வேண்டிய சேர்க்கை தடுத்துடுறோம். அது ஒரு தோஷம். அதே மாரி பெண் நாய் வந்து குட்டி போடுறதுக்கெல்லாம் பண்ணிடுறோம். அது ஒரு தோஷம். இது இல்லாமல் அந்த நாய் என்ன பண்ணும்னா, தன் இனத்தோடு வாழுகிற தன்மையை மாற்றிடுறோம். இப்ப எல்லா மனுஷர்களுமே மனிதர்களோடு பழகுறதே கிடையாது. நான் நெறைய வீட்டுக்கு இந்த வாஸ்து பார்க்குறதுக்கு எல்லாம் போவேன். அதெல்லாம் போனீங்கன்னா, நாய் வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போனேன். நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில. ஒரு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோனே ஹால்ல போய் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. பேசினோம் எல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு ரூமா திறந்து திறந்து காமிச்சிட்டே வந்தாங்க. சரின்னு போட்டு அந்த ஒரு ரூம் மட்டும் பூட்டியிருந்தது. குபேர மூலையில இருக்கக்கூடிய ரூம். பூட்டியிருந்தது. அப்புறம் வந்து நான் போய் திறக்க போனேன். உடனே அவரு "ஏய் நில்லு நில்லு நில்லுங்க திறந்துறாதீங்கன்னாரு." ஏனுங்க அப்படின்னேன். உள்ளுக்குள்ள நம்ம இது நாய் இருக்குதுங்க. அதுக்கு ஏதோ பேர் வச்சிருந்தாங்க. வித்தியாசமான பேரு. டாபர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. டாபர் உள்ள படுத்திருக்கான். அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. என்னங்க இந்த மூலையில எதுக்கு நீங்க நாய படுக்க வச்சிருக்கீங்கன்னா, இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயி, அவர் போய் புடிச்சிட்டு வந்து வெளிய கொண்டு போய் ரோட்ல அந்த வெளிய வராண்டால கட்டிட்டு வந்து, அப்புறம் தான் எனக்கு அந்த கதவ திறந்து விட்டாரு. உள்ளுக்குள்ள ஏசி பயங்கரமான ஏசி சில்லுன்னு இருக்குது. அந்த நாய் வந்து அதுக்குள்ள தான் படுத்திருந்திருக்குது. ஒருவேளை இந்த நாய் வந்து எங்க இருக்கணும்? வாசல்ல இருக்க வேண்டிய ஒரு நாயி, அது ஏசி ரூம்ல படுத்திருக்குது. எந்த சத்தமும் இல்ல. தன்னுடைய இயல்பான குணம் என்ன? ஒரு ஆள் வந்தா குலைக்கணும். அதான் நாயோட அந்த புத்தியே இல்ல அதுக்கு. டக்குனு போய் அத ஏசி விட்டு வெளியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. அது திருப்பி உள்ள வர்றதுக்கே அது பாக்குது. நாக்கு அந்த ஏசியிலயும் நாக்குல வந்து அதுக்கு தண்ணி ஊத்துது. அப்புறம் நான் பாக்குறேன் கடிக்காதுங்களா அப்படின்னா, ஒண்ணும் பண்ணாதுங்க. ஒண்ணும் பண்ணாது எதுக்கு நீ வூட்ல வச்சிருக்கிற? இப்ப நாய்னா நம்ம காப்பாத்துறதுக்கு தானே நம்ம குலைக்க தானே வச்சிருக்கிறோம். ஒண்ணுமே பண்ணாது எதுக்கு வூட்ல வச்சிருக்கிற அப்படின்னா, அந்த அம்மா பெருமையா சொல்லிக்குது. எங்க வீட்டுக்காரர் வெளிய தான் படுத்துக்குவாருங்க. அவர் வந்து பைரவர் அவர் வந்து உள்ள தான் படுத்துக்குவாருங்க. அப்படி பெருமையா சொல்லுது. நான் சொன்னேன், "வாங்க வெளிய போலாம் வாங்க" அப்படின்ட்டேன். வெளிய போனோனே, "சரி நான் கிளம்புறேங்க" அப்படின்னேன். கிளம்புனா என்ன இல்லப்பா நீங்க வந்து நீங்க சொல்லி கேட்குற கண்டிஷன் நீங்க இல்ல அப்டின்னேன். ஏன் அப்டின்னேன். எந்த ஒரு வீட்ல வந்து பைரவர் வந்து படுக்கை அறைக்கு வந்துருச்சோ, அந்த படுக்கை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியில போயிருவா. இது வந்து நீங்க உங்க நம்பிக்கையா இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அது வேற. ஆனா தப்புங்க அது. அது செய்யக்கூடாது. ஒண்ணு இப்பவே நீங்க இன்னையிலேருந்து நீங்க வெளியில கட்டுறேன்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சாஸ்திரம் விதிகள பத்தி சொல்றேன் அப்டின்னேன். அவங்க அந்த அம்மா வந்து அதெல்லாம் நாயெல்லாம் உள்ள தான் இருக்குங்க அப்டின்ட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பி வந்துட்டேன். நான் இது அடுத்த நாள் வந்து என்ன பண்ணேன் 2, 3 நாள் கழிச்சு அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாங்க. இல்லைங்க நான் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு குடுத்துட்டோம். நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் போய் பார்க்குறேன். அந்த அறை பூரா பயங்கரமான நாத்தம் உள்ள. அந்த நாயினுடைய அந்த அந்த நாத்தம். அந்த நாக்குல வருது இல்லைங்களா? அந்த ஸ்மெல்லு பயங்கரமான நாத்தம். நான் உடனே எல்லா இதையும் திறந்து விட்டு, நல்லா கிளீன் பண்ண சொல்லி, எல்லாம் பண்ணதுக்கப்புறம், அ அது வந்து அந்த ரூம் வந்து சரியாச்சு. இப்போ சரியான உடனே என்ன அங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்ல எல்லாருக்குமே நோய். நாய்க்கு மட்டும் டாக்டர் தனியா வந்து வந்து பார்த்துட்டு போறாரு. இவங்க என்ன பண்ணாலும் சரி வரல. அந்த குழந்தைக்கு தொண்டையில ஏதோ ப்ராப்ளம். அப்புறம் அவரே சொல்லியிருக்காரு. "நாயும், பூனையும் நீங்க வளர்க்காதீங்க" அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த நாயினுடைய அந்த செலவா இருக்கு இல்லைங்களா, அது அந்த முடி சிலிர்க்கும் சில நேரங்கள்ல. தன்னுடைய சிலிர்ப்புல வரும். அப்புறம் வந்து முழுக்க முழுக்க மனிதர்களோட பழகுற தன்மை வந்தோனே, அது அவங்க அந்த சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கு அவங்க வீட்ல. ஒரு பேபி ஒரு சின்ன ஒரு 4, 5 வயசு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த பேபி கூட தான் படுத்துக்குது அந்த நாய். அப்போ வளர்ப்பு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பைரவரோட வளர்ப்பு வந்து மனிதர்களோட பழகுனோனே, அது தன்னுடைய அந்த இயற்கையா வாங்கிட்டு வந்த சாபம் இருக்கு இல்லைங்களா, அந்த சாபத்த அனுபவிக்காம, அந்த சாபத்த இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த சாபம் வந்து இவங்கள வந்து பாதிக்குது. இது வந்து இவங்க அன்பு, பிரியம் அப்படிங்கிற பேர்ல தன்னைத்தானே இவர்கள் வந்து நோயாளியா மாத்திக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குன்னா அவங்க அந்த அம்மாவே சொன்னாங்க, "என்ன மன்னிச்சிடுங்க. இது முதல்ல நெறைய பேர் சொன்னாங்க. நான் அது நாய் மேல இருக்கிற பிரியத்தினால வேண்டேன்." நீங்க நாய் மேல பிரியம் வைக்கிறது தப்பே கிடையாது. எங்க பிரியம் இருக்கணும்? வெளியில தான் பிரியம் இருக்கணும். வாட்ச்மேன் எங்க இருக்கணும்? வெளியில இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அது அப்பதான் என்ன வாட்ச்மேனுங்கிறது தான் பைரவர் அப்படிங்கிறது அப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து இந்த சிறந்த காவலர். சிறந்த என்ன சொல்றது? அ அது அது வந்து வாசல்ல இருந்தாலே போதும். உங்களுக்கு அந்த வீட்டுக்கு பயங்கரமான காவல். ஆனால் இந்த கட்டி வச்சு வளர்க்காம, அத அவுத்து விட்டுருங்க. அவுத்து விட்டு போய் எல்லா பக்கம் சுத்திட்டு வரட்டும். அது போய் அந்த செடி, கொடி எல்லாம் மோந்து பார்த்துட்டு வரும். பார்த்துருப்போம் இல்லைங்களா? போய் ஒரு 4, 5 நாய் போகும்.
இப்போ வந்து ரொம்ப கொடுமைக்கு அதிகமா ரோட்ல நாயெல்லாம் திரிஞ்சுட்டு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன் நல்ல ஏரியாவிலேயே நல்ல கொஞ்சம் ரிச்சான பகுதியிலே நெறைய நாய்கள் வந்து ஒரு நாய் ஒரு நாய் பழகிக்கிறாங்க. அந்த பழக்கத்துக்கு விட்டுருங்க. நீங்க அதையாவது தயவுசெய்து செய்யுங்க. அந்த மாரி ஒரு பழக்கத்துக்கு விட்டு, ஒரு இனப்பெருக்கம் பண்ணி, அந்த நாய வந்து நீங்க வளர்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு காலமெல்லாம் உங்களுக்கு காலடியிலே கிடக்கும். இல்லைன்னா, தனக்கு ஏற்படுகிற அந்த கோவத்தையும், வெறியையும் தன் குழந்தைகிட்டயும் காட்டும். ஈரோட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த நாய் வந்து அப்படியே வச்சு வந்து நாங்க கரெக்ட்டா ஒரு புரட்டாசி மாசம் கடைசியில வந்து நான் போய் சொல்றேன். "நாயெல்லாம் இப்படி கட்டி வைக்காதீங்கன்னு" சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்கன்னாரு. கரெக்ட்டா அது ஏதோ ஒரு 4, 5 நாய் அந்த வழியா போயிட்டு வந்துட்டே இருந்திருக்குது. இவரு எப்பவும் போல அவுத்து கொண்டோய் கட்டுறக்கு போனவரு, போய் அந்த வேப்ப மரத்தில போய் கட்டியிருக்காரு. புடிச்சிருச்சு இவர. இவரு என்ன பேர சொல்லி எல்லாம் அடக்கி பார்த்துருக்காரு, அடைக்கல. புடிச்சு மூஞ்சி, வாயெல்லாம் பிச்சு எடுத்துருச்சு. அப்புறம் எடுத்துட்டு அத வந்து கால்ல அப்படியே நசுக்கி அத குளோஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து இவருக்கு போய் ஊசி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த புண்ணெல்லாம் ஆறுச்சு அவருக்கு. இதில நான் சும்மா நகைச்சுவைக்காக இல்ல சும்மா பொழுதுபோக்கா சொல்லல. நான் கண்ட காட்சிகள சொல்றேன். அது வந்து எவ்வளவு அந்த அந்த இனம், அந்த இனத்தினுடைய அந்த சொல்றது, அந்த சக்திய வந்து நீங்க எப்போ நிராகரிக்கிறீங்களோ, அல்லது அதுக்கான சுதந்திரத்த நீங்க குடுக்கலையோ, அது வந்து உங்கள வந்து பாதிக்கும். இதத்தான் தோஷம்னு சொல்றோம். அதனால பைரவ தோஷம் அப்படிங்கிறது எங்கிருந்தோ வர்றது கிடையாது. பைரவ தோஷம், பைரவி தோஷம் அதை விட ரொம்ப சிறந்தது. ஏன்னா, அது தன்னுடைய கர்ப்பத்திலே குட்டிகள வளர்த்து ஒரு தடவ போட்டோம்னா, அந்த ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஆயிரும். அது வந்து மனிதர்களோட சேரலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாய்கள வந்து அவுத்து விட்டு வளங்க. சாப்பாடு போடுங்க. வாசலுக்கு உள்ள விட்றாதீங்க. உள்ள விட்டா மகாலட்சுமி வெளியில போயிருவா. மகாலட்சுமிங்கிறது என்ன? அருமையான, சுதந்திரமான, ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழணும்னா, பைரவர் வெளிய தான் இருக்கணும். அந்த பைரவர வெளிய வச்சுக்கங்க. நீங்க கொண்டாடுங்க. விளையாடுங்க. ஆடு, மாடுகிட்ட விளையாடுறோம்ல நம்ம. மாட்டுக்கிட்ட விளையாடுறத விடவா? அத அத கட்டி பிடிக்கலாம். ஒண்ணும் வாசம் அடிக்காது. ஆடு கட்டி பிடிக்கலாம். நம்ம தானே சாப்பிட போறோம். கோழி புடிச்சு விளையாடலாம். நம்ம தானே சாப்பிட போறோம். ஆனா பூனையும், நாயும் நம்ம அப்படி வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்தீங்கன்னா, நம்முடைய அந்த இயலாமை சொல்றோம்ல, நம்ம மத்தவங்களோட பழகுறது. நம்ம கணவனோட காட்டுற அன்பு, குழந்தைகளோட காட்டுற அன்பு, இதெல்லாம் போயி, மிருகத்தோட அன்பு வந்தோன்னே, மனித சக்தி வந்து அந்த பைரவ சக்தியா மாறிரும். நாய் புத்தின்னு சொல்றாங்கல்ல, அது வந்துரும். கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். நாய் புத்தி வந்துட்டா என்ன பண்ணும்? எந்நேரம் கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, தன்னுடைய அந்த சக்தியை ஏதாவது வழியில அது விரயம் பண்ணணும். பண்ணாம இருந்தா, அது என்ன பண்ணும்? நிச்சயமா ஒரு நாள் வந்து அது பிளாஸ்ட் ஆகும். அப்படி பண்ணும்போது, அது மிகப்பெரிய தவறான இடத்துக்கு கொண்டு போயிரும். நெறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இனிமேல் பைரவரை வெளியே வளங்க. கட்டி வைக்காம வளங்க. அப்படி வளர்த்தே ஆகணும்னா, ஒரு ஆணும், பெண்ணும் சேர்த்து வளங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும். ரொம்ப நன்றி. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டமான விஷயமா இருந்தா கூட, இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆகவே நீங்க பைரவ தோஷத்திலிருந்து தப்பிக்கணும்னா, முதல்ல நாய்களையும், அந்த ஆண் நாயும், பெண் நாயும் சுதந்திரமா இருக்க வைங்க. அதே மிகப்பெரிய இறைவனுக்கு நாம் செய்கிற ஒரு தொண்டு. நன்றி, வணக்கம்.